பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்த ஆண்டவருடைய பாதத்தை இந்த நாளிலும் தேட உதவி செய்தாரே நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் பிரசங்கின் புஸ்தகத்தின் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையை வாசிக்கிறேன். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் ஆமென் அனுபவிக்க மாட்டான்ல, அறியான். அல்லேலூயா. தீங்கு அவனை அணுகாது. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சன்னதி நிறைய உபத்திரம் வரும், அணுகாது. ஆமென். எதிராய் எழும்புவார்கள், அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு எதிராய் பதிவிருக்கலாம், ஆனால் உன்னை அணுகாது. இந்த கால வேளையில தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆமென் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறி விடுகிறோம். தேவனுக்கு பிரியமானதை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறி விடுகிறோம். ஆகவேதான் தீங்கு அவனை மேற்கொள்ளாது, அணுகாது, சேதப்படுத்தாது. இந்த காலவேளையில் யார் யார் தேவனுடைய வார்த்தை ஆமென் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உண்மையாகவே ஒரு தெய்வ பயத்தோடு தான் ஆமென் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? ஆமென் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நிச்சயமாகவே ஆமென் தீங்கை அனுபவிப்பதும் தீங்கை தடை செய்வதும் அணுகாமல் காப்பதும் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவர். இந்த கால வேளையில ஆமென் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது நம்மை காக்கிறதும் நம்மை பாதுகாப்பதும் நம்மை வழி நடத்துவதும் நன்மையான ஈவுகளை தருவதும் தேவனாய கர்த்தர் ஒருவர். இந்த கால வேளையில் ஹல்லேலூயா ஆமென் நன்றியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென் இதுவரை தேவ சத்தம் கேட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போயிருப்பாயானால், கீழ்ப்படியாமல் போயிருப்பாயானால், அது நிமித்தம் வருகிற நன்மை குறைவுகள் சமாதான கேடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த கால வேளையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன், அதன்படி நடந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா ஆமென். தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அது லகுவானவைகள். நம்முடைய வாழ்வில் அது ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, தீமை அணுகாமல் நம்மை காக்கிற பரலோக தகப்பனுடைய வாக்கு தத்தம். இந்த காலவேளை அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அறிந்த கேள்விப்பட்ட நாம் தெரிந்து கொண்ட எல்லா தேவ வார்த்தைகளுக்கும் கை கொண்டு நடக்க கிருபை தருவாராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. தேவ கரத்தில் விட்டு கொடுப்ப ஒரு நிமிடம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய கரங்களில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, தீங்கு அணுகாமல் காக்கிற தேவன் எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு இன்னும் கட்டளைகளுக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் செவிகொடாமல் காலம் கடத்துகிறார்களோ ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. உமக்கு பிரியமான செய்ய பரிசுத்த தேவன் உதவி செய்வீராக. இருதயங்களோடு உணர்த்துவீராக. எல்லா தீமைகளுக்கும் தீங்கு அணுகாதபடி காக்கிற தேவனாயிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தீங்கு அணுகாமல் காக்கப்பட கர்த்தருடைய கட்டளையில் கை கொள்ளுகிறவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Praise the Lord.